முஅத்தா என்ற போர்க்களத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார். களத்தில் போய் நின்றா எதிரிகள் லட்சக்கணக்கான நபர்கள், ரோமர்களுக்கு எதிராக நடந்த முதல் போர். லட்சக்கணக்கான நபர்கள், என்ன செய்வதுன்னு தெரியல. முஅத்தா என்ற அந்த இடத்தில் நடக்கக்கூடிய போர்க்களத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு நேரடி காட்சியாக வஹ்யை ஒவ்வொரு நொடியாக எடுத்து காட்டினார். அங்க என்ன நடக்குதோ அப்படியே அல்லாஹ் இங்க அறிவிச்சுக்கிட்டே இருந்தான். போர்க்களம் நடைபெறுகிறது. 3000 நபர்கள் இஸ்லாமியர்கள், எதிரிகள் லட்சக்கணக்கான நபர்கள். கடுமையான முறையில் போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நபிகளாருடைய முன்னறிவிப்பின்படி முதல் ஆள் ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்படுகிறார். ஜாஃபர் பின் அபி தாலிப் அந்த கொடியை பிடிக்கிறார்கள், அவரும் கொல்லப்படுகிறார். அப்துல்லா பின் ரவாஹா அவரு கொடியை பிடிக்கிறார், அவரும் கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க. மதீனாவில் உட்கார்ந்துட்டு, இதோ ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார், அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார் சொல்லும் போதே ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறார். அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்படும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல களத்தில் இருந்தவர்களுக்கும் நபிகளாருக்கும். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலித் பின் வலீத் ஒரு சில ஆண்டுகள் முஅத்தா போர்க்களத்தில் படைகள் நிலை குழம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள், இஸ்லாத்திற்காக போரிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் வர்ணித்து சொன்னார்கள், சைஃபுல்லா அல்லாஹ்வின் போர்வால் காலித் பின் வலீத் கொடியை எடுத்து விட்டார், போர் செய்கிறார். கடுமையான முறையில் போர் நடைபெறுகிறது. 3000 நபர்களை வைத்து கொண்டு லட்சத்திற்கு எதிரிகளை எதிர்த்து போரிட்டார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் முஅத்தா போர்க்களத்தில்